ஃப்ரெண்ட்ஸ் HCLல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 500க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம சென்னை லொகேஷன்ல தான் வந்து பார்த்தோன்னா, டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 40,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து இருக்கும். எக்ஸாமோ, அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஆன்லைன்லேயே வந்து நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ HCL டெக்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வாக் இன் டிரைவா வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நொய்டா, சென்னைன்னே குடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வாக் இன் இன்டர்வியூ வந்து இருக்க போது. ஸோ 6த் ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இதுக்கு நீங்க ஈஸியா அப்ளை பண்ற மாரி தான் வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ்லேருந்து, ஸ்டேட்லேருந்து, சிட்டிலேருந்து, ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ஸ்டேட்டஸ், சிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட 10th பர்சன்டேஜ்லேருந்து 12th டிப்ளமோ பர்சன்டேஜ், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க யூஜியா, பிஜியான்னு கேட்டிருக்காங்க. யூஜியா இருந்தா அதுக்கான காலேஜ் நேம், யூஜி டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அத ஃபில் பண்ணிக்கோங்க. யூஜி டிகிரியோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, அதுக்கப்புறம் யூஜியோட பர்சன்டேஜ்லேருந்து, யூஜியோட பாசிங் இயர், பிஜி டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸா, நோவாங்கிறத குடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நோ கூட வந்து நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ இதில ஃபைனலா வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இங்க கீழ வந்து பாருங்க, கடைசி பாயிண்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்பியர்ட் பாருங்க ஃபார் திஸ் ஓப்பனிங் ஆன் ப்ரீவியஸ் வாக் இன் டிரைவ்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதில குடுத்துருக்காங்க பாத்தீங்களா டேட்டு 4th, 11th, 18th மே, 8th ஜூன், 22 ஜூன் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேட்ல வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து நீங்க கலந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்க வாக் இன் டிரைவ் போயிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க நாட் எலிஜிபிள். இந்த டேட்ல வந்து நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில போகாதவங்க மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் கேட்டகரில தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க 6 to 24 மந்த்ஸ் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது உங்களுக்கு 6 மாசத்துலருந்து 24 மாசம் குடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரெஷர்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து உங்ககிட்ட வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக், ஜாவா கைட்வயர், நெட், சாப் இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்கில்ஸ் தேவைன்னா, நமக்கு சென்னை லொகேஷன்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. அதுக்கான ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஜாவா கைட்வயர், அதுக்கப்புறம் ஜாவா ஃபுல் ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நீங்க சென்னை லொகேஷனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு வந்து பாருங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பாருங்க, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதில வந்து பாருங்க 2021லேருந்து 2023ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிடிசிய பொறுத்தவரைக்கும் 4.5 லேக்லேருந்து 6 லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா 40,000க்கு மேல தான் பெர் மந்த்துக்கு சேலரியே வந்து இருக்கும். ஸோ இதில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போகிற மாரி இருக்குன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அதே மாரி உங்களோட 10th, 12th, யூஜி, பிஜி இதுக்கான சர்டிஃபிகேட், ஒரிஜினல் மார்க் ஷீட், ஜெராக்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா வந்து, கண்டிப்பா வந்து இந்த வாக் இன்ல போய் நீங்க வந்து கலந்துக்கோங்க. ஜூலை 6th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை லொகேஷன்ல தான் உங்களுக்கான வாக் இன் வந்து இருக்கும். ஸோ நீங்க போய் இதில வந்து கலந்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.